சொன்னாங்க கோயிலாரு மச்சான் நல்ல சாமியா எப்படி கைய வச்சாலும் கையை வச்சாலும் நம்ம உதவாங்க சொல்லிட்டு போறேன் பாரு நம்ம அந்த வந்து சூறாட்டி கணக்கு போட்டு போறோம் ஏமாட்டான் அண்ணா அண்ணாத்தா சொல்லு என்ன இந்த மாதிரி பாம்பு அப்படி தெரியாத மச்சான் ஏன் பாப்பா நீ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொட்டு பேசணும் என்னையா ஒரு அண்ணன் தொட்டு பேசுறியா ஏமா கண்ணு புரியல லட்சுமி நம்ம வாங்க கடையில தான் தாங்க வாங்கிருப்பாங்க ஒரே ரேஷன் கடை தான் ஒரே ஊருக்கு ஒரே கடை தான் இருக்கும் நம்ம கையை வச்சா அந்த ரேஷன் கடையில ஓட்ட அரிசி ஏற்கனவே 2 ரூபாய் 5 ரூபான்னு போட்டாங்களா அதை விட்டு இந்த அம்மா வந்து ஏனா வச்சிருந்தாங்களா ஏனா சின்ன வேகமா வாங்கிட்டு இருக்காங்க என்ன மச்சான் பேசிட்டு இருக்கும்போது அப்படி பாசமா வந்து மச்சான் வச்ச கையை வைக்கிறான் கொண்டு தெரியுது कोई बात नहीं आइए आगे बढ़ा அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல 1000 வருஷமா மச்சான் அப்படியேதான் வயசான காலத்துல நிலவரப்பதான் நான் பிடிக்கிறேன் உனக்கே காட்டி நிச்சதியா இது ஆம்பளா பிடிச்சி நின்னா பிடிச்சி நின்னா நடந்துச்சா அதெல்லாம் அப்படி விட்டுருவோம் இப்படி பிடிச்சி நின்றுனா அந்த சூரை அல்றானா அது அப்படி கட்டி பிடிச்சிருச்சு அழுத்தும் போது உன் கதை பூரா எனக்கு தெரியும் உன் கதை எனக்கு தெரியும் எப்படி அந்த நல்லடி போட்டு பாம்பு தான் தெரியும் ஆமா நீ வாங்கின கடையிலே தான் நானும் சேர்க்க வாங்கினாரு நம்ம எலும்பு எண்ணி எடுத்துருவோம் நம்ம நாங்க 30 ரூபாய் கொடுத்து வாங்கணும் நீ 1 ரூபாய் கொடுத்து வாங்கினியா என்ன கொடுத்து வாங்கினாங்க பின்னி 2 வாங்கியிருப்பேன் நம்ம என்ன பண்ணணும் எப்படி நீ செய்தா செய்தான் ஆமா அவனை கொண்டு வந்து இனிமே நம்ம விட்டால் நம்ம மட்டும் அல்ல நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லோரையும் அழித்து விடுவோம் அதற்கு தான் என்ன செய்யலாம் எங்க அண்ணன் அவன் யாரா போகணும் தோண்டப்பட்ட பிரம்மா இருக்கான உற்பனம் செய்தவன் அந்த உந்திகமலத்திலே தோண்டப்பட்ட பிரம்மா உன்னுடைய குலாச்சாரம் ஏதோ அதைதான் அழிக்க முடியுமே தவிர வேற யாராலையும் அவனை கொல்ல முடியாதுன்ற ஒரு சாஸ்திரம் அவனால நம்ம வழிய மாற்றிட்டோம் அவன் அடிமனுக்கு வழி அதைதானே பார்க்கிறான் நம்ம என்ன பண்ணோம்னா உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்லன்னா ஆமா சண்டை போட்டோம் சரி சண்டை போடக்கூடிய என் சக்கரம் இருக்கிற ஒரு நல்ல சமர் செய்து